அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலனிபதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் மீண்டும் விரிவடைந்திருக்கின்றது. குறிப்பாக அண்மைய சில நாட்களாக ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடும் இஸ்ரேல் இராணுவத்தினர் மற்றும் தேடுதலில் ஈடுபடக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது ஹமாஸ் நடத்தும் தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன. இந்த நிலையில் காசாவிலிருந்து ஏவுகணைகள் இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி பாய்ந்திருக்கின்றது. ஈரான் இஸ்ரேல் மீதான நேரடி போருக்கு தயாராகின்றதா என்ற மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தும் விதமாக ஈரானுடைய நடவடிக்கைகள் தற்போது அமைந்திருக்கின்றன. அடுத்தடுத்து ஈரான் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் இஸ்ரேல் ஈரான் ஒரு நேரடி மோதல் இந்த ஆண்டில் ஏற்பட்டு விடுமா என்ற மிக பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களையும் ஹமாஸ் ஈரான் தொடர்பான மிக முக்கியமான பிந்திய நிலவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். முதலில் காசாவிலிருந்து தெற்கு இஸ்ரேலை நோக்கி அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவு ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. காசாவிலிருந்து அண்மைய சில நாட்களாகவே கடந்த 15 நாட்களாகவே இஸ்ரேலிய நகரங்களின் மீது ஹமாஸ் ஏவுகணை மற்றும் ராக்கெட் தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள். தெற்கு காசா பகுதியிலிருந்து கெரம் ஷலோம் பகுதியில் ஏவப்பட்ட ராக்கெட் வான் பாதுகாப்பு படைகளால் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் காசாவில் இருந்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலை தாம் முறியடித்திருப்பதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. ஆனால் காசாவில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று குறிப்பாக கெரம் ஷலோம் நகரம் இஸ்ரேலினுடைய எல்லை நகர பகுதிக்குள் வீழ்ந்து வெடித்து கட்டிடங்களில் சேதம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சுயாதீன ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஹமாஸினுடைய ஏவுகணை தாக்குதல் காரணமாக அங்கு சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் உசார்படுத்தப்பட்டார்கள். மக்கள் தங்குமிடங்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடங்களுக்கு விரைவாக நகர்த்தப்பட்டார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அண்மையில் காசாவில் நடைபெற்ற தாக்குதல்களில் இஸ்ரேல் இராணுவத்தினரின் உயிரிழப்புகளும் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்கி ஒன்று வெடிவைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அதில் 3 இஸ்ரேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவு தெரிவித்திருப்பதுடன் மெர்காவா டேங்கி முற்றாக அழைக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் காசாவில் இருந்து ஏவுகணை தாக்குதல்கள் மீண்டும் இஸ்ரேலுக்குள் நடைபெற்றிருக்கின்றன. அடுத்து ஈரான் இஸ்ரேல் இடையில் ஒரு மோதல் ஏற்படுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தற்போது வந்திருக்கிறது. ஏனெனில் அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் 8 நாட்களில் பதவியேற்க இருக்கின்றார். ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் ஈரானுக்கு எதிரான ஒரு மிக கடுமையான நிலைப்பாட்டையுடைய ஒருவராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காணப்படுகின்றார். அதிலும் ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதி காசிம் சொலைமானியின் படுகொலை வரை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிலான ஒரு விரிசல் ட்ரம்ப் காலத்திலேயே ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை டொனால்ட் ட்ரம்ப் எடுப்பதாக அவருடைய ஆலோசகர்கள் மட்டத்திலிருந்து செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதேபோல நெதன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் ஈரான் மீதும் குறிப்பாக காசா மீதும் மிக கடுமையான தாக்குதலை நடத்துவதற்குரிய நகர்வுகளையும் மேற்கொண்டிருக்கின்றார் என இஸ்ரேலிய உளவுத்துறை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாக இருந்தன. குறிப்பாக ஈரானின் உடைய அணு ஆயுத நிலையங்கள் அணு ஆயுத ஆராய்ச்சி மையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே ஆதரவு வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் இஸ்ரேல் ஒரு வலிந்த தாக்குதலை ஈரான் மீது நடத்தினால் அல்லது நடத்துவதற்கு முற்பட்டால் அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு அல்லது இஸ்ரேலிய தாக்குதலுக்கு முன்பாக தாங்கள் ஒரு தாக்குதலை செய்வதற்கு ஈரான் தயாராகி கொண்டிருக்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. குறிப்பாக பெரிய நபி 19 என்று இராணுவ பயிற்சிகளை ஏற்கனவே ஈரானினுடைய புரட்சிகர காவலர் படை ஆரம்பித்திருக்கின்றார்கள். கடற்படை, தரைப்படை, விமானப்படை என 3 முப்படைகளும் இந்த பயிற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் இந்த போர் பயிற்சியின் ஒரு அங்கமாக 1,10,000 சிறப்பு இராணுவத்தினரை களமிறக்கி ஒரு பிரம்மாண்டமான போர் அணிவகுப்பை ஈரான் தற்போது நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள். அண்மைய சில வருடங்களாக இவ்வளவு எண்ணிக்கையிலான போர் வீரர்களை இராணுவத்தினரை ஒன்றிணைத்து ஒரு பிரம்மாண்ட போர் பயிற்சியை அணிவகுத்தை ஈரான் இராணுவம் நடத்தியது கிடையாது என்று மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 1,10,000 சிறப்பு இராணுவத்தினரை உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான அணிவகுப்பில் தங்களுடைய இராணுவ பலத்தை வெளிக்காட்டியிருப்பது மட்டுமல்ல,
பாசிஜின் தயார் நிலையை எடுத்துக்கொள்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஈரானின் இறையாண்மைக்கு எதிராக அல்லது ஈரானை ஆக்கிரமிக்கும் நோக்கில் யாராவது ஒரு போரை தொடங்கினால் நிச்சயம் பதிலளிப்பதற்காக இவ்வளவு இராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இந்த 1,10,000 இராணுவத்தினர் என்பது ஈரானிய இராணுவத்தில் ஒரு கமாண்டோக்களைப் போல சிறப்பு பாசிஜின் படைப்பிரிவு என்று அழைக்கப்படுகின்றது. இவர்கள் மிகப்பெரிய அளவிலான இராணுவ தளவாடங்களையும் போர் ஆயுதங்களையும் நவீன ஆயுதங்களையும் கையாள்வதில் சிறப்பாக பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு போருக்கான தயார் நிலையாக ஒரு கலாச்சார போர் ஆர்ப்பாட்டமாகவும் செய்யப்பட்டதாகவும் ஈரானினுடைய அதிநவீன ஏவுகணைகள், நீண்ட தூர ஏவுகணைகள், ஏர் டிஃபென்ஸ், வான் பாதுகாப்பு சாதனங்கள், அதிநவீனமாக ஈரான் தயாரித்திருக்கக்கூடிய புதுமையான ட்ரோன்கள் என்பனவும் அந்த இராணுவ உபகரணங்களும் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டு ஒரு போருக்கு ஈரான் தயாராக இருக்கின்றார்கள் என்ற செய்தி குறிப்பாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சொல்லப்பட்டிருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வேலை பதவியேற்று டொனால்ட் ட்ரம்பும் நெதன்யாகுவும் இணைந்து, அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது ஒரு இராணுவ ரீதியிலான தாக்குதல்களை செய்தால் நிச்சயம் பதிலடி கொடுப்பதற்கு எங்களுடைய இராணுவமும் தயார் நிலையில் தான் இருக்கின்றார்கள் என்பதை ஈரான் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கடற்படை, கப்பல்கள், புதிய வகை ட்ரோன்கள் என ஈரானும் தன்னுடைய பங்குக்கு அதிநவீன சாதனங்களை எல்லாம் கையாள்வது குறித்த பயிற்சிகள் அங்கே வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த பயிற்சிகள் ஒருபுறம் இருக்க நேற்றைய தினம் ஈரான் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தார்கள். ஈரானினுடைய நிலத்தடி ஏவுகணை தளம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஏவுகணை நகரத்தை அவர்கள் வெளியுலகுக்கு காட்டியிருக்கின்றார்கள். பொதுவாகவே ஈரான் தங்களுடைய இராணுவ வலிமை குறித்து செய்திகளை அதிகம் வெளியிட்டுக் கொண்டிருந்தாலும் கூட அது தொடர்பான ஆதாரங்களை, வீடியோ பதிவுகளை வெளியிடுவது மிகவும் குறைவு. அதாவது ஏவுகணைகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக கண்காட்சிகளில் வெளியிடுவார்கள். முழுமையாக தங்களுடைய ஆயுத குடோன்களையும் கிடங்குகளையும் உற்பத்தி மையங்களையும் வெளியுலகுக்கு அவர்கள் காட்டுவதில்லை. அதனுடைய ஒரு காரணம் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் அல்லது உளவாளிகள் அவற்றை இனங்கண்டு அந்த இடங்களை தாக்கி அளிக்கக்கூடிய ஆபத்து இருப்பதால் அவர்கள் காட்டுவதில்லை. ஆனால் இம்முறை பொதுவாக தங்களுடைய ஆயுத கிடங்குகள் அமைந்திருக்கக்கூடிய நிலத்தடி ஏவுகணை நகரத்தை ஈரான் வெளியுலகுக்கு காட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் மீது தீவிரமான தாக்குதல் ஒன்றுக்கு தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கும் வேளையில் ஹெஸ்புல்லா இஸ்ரேலிடையே ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஏமனில் இருக்கும் கவுதி படைகள் தற்போது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ஈரானுடைய ஏவுகணை நகரம் வெளியுலகுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. அதனுடைய கருத்து, இத்தனை ஏவுகணைகள் எங்களிடம் இருக்கின்றன, நிலத்தடி அறைகளிலிருந்து பாதுகாப்பாக எங்களால் ஏவுகணை தாக்குதலை நடத்த முடியும். இதுபோன்ற ஏவுகணை நகரங்கள் கண்ணுக்கு தெரியாமல் எதிரிகளுடன் போரிடுவதற்கு காத்திருக்கின்றது என ஈரான் ஒரு போருக்கு தயார் நிலையை இராணுவத்தில் லட்சக்கணக்கான இராணுவத்தினரை இணைத்து பிரமாண்ட போர் பயிற்சியை நடத்தி இருக்கின்றார்கள். தங்களுடைய ஏவுகணை நகரத்தை உலகுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் இஸ்ரேல் அமெரிக்கா ஒரு போரை திணித்தால் அல்லது இஸ்ரேலுக்கு ஒரு பாடம் புகட்ட ஈரான் நேரடியாக தாக்குதல் நடத்துவதாக இருந்தால், எதுவாக இருந்தாலும் ஈரான் இராணுவம் தயார் நிலையில் இருக்கின்றது என்பதை ஈரான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தங்களுடைய செய்கைகள் மூலம் சொல்ல இருக்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் அவருடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன, நெதன்யாகுவினுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கப் போகின்றது, காசாவில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்படாமல் தொடர்ச்சியாக அந்த போர் நீளமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு கட்டத்தில் ஈரான் இஸ்ரேலிய போராக மாறுவதற்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஈரானின் உடைய இந்த விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி இன்று இராணுவ உறுப்பினர்கள் தளபதிகளிடம் உரையாற்றும் போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டால் ஈரான் மீது அவர்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஈரானை இல்லாமல் செய்து விடுவார்கள் என்பதைப் போல பல பேச்சுக்கள் மேற்குலக நாடுகளின் ஊடகங்களில் பரவலாக பேசப்படுவதை, மேற்குலக நாடுகளினுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் அன்று இருந்த ஈரானை போல, இதற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் பதவியில் இருக்கும்போது இருந்த ஈரானை போல தற்போது ஈரான் இல்லை என்பதை இவர்களுக்கு காட்ட வேண்டிய நேரம். ஈரானினுடைய மேம்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மட்டுமல்ல, ஈரானின் இறையாண்மையையும் ஈரானின் உடைய தாய்நாட்டையும் காப்பதற்காக பல பேர் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உணர்த்த வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது என்று இராணுவத்தினருக்கு ஒரு போர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் அல்லது ஒரு போருக்கு அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்பதைப் போல ஒரு அறைகூவல்
வழக்கமான ஏற்கனவே அவர்கள் ஸ்டேலுக்கு அறைகூவல் மிரட்டல்கள் எச்சரிக்கைகளை விடுவார்கள். ஆனால் தற்போது தங்களுடைய இராணுவத்தினருக்கு ஒரு செய்தியை அயதுல்லால் கமேனி கூறியிருப்பது, ஒரு வேளை ஈரான் ஸ்டேல் இடையில் ஒரு போர் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றது. அதற்கு ஆன சந்தர்ப்பங்கள் எவ்வளவு தூரம் ஏற்படும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பரவிவரும் காட்டுத்தீ இன்னமும் கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை. 13 பேர் வரை பலியாக இருப்பதாகவும் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 7ஆம் தேதி ஆரம்பமான காட்டுத்தீ தற்போது வரையிலும் இன்னும் முழுமையாக அணைக்கப்படாமல் மிக பெரும் சேதங்களை அமெரிக்கா முழுவதும் ஏற்படுத்தியிருக்கின்றது. காட்டுத்தீயினால் 15,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பு எரிந்து நாசமாக இருக்கின்றது. காடு உட்பட 3 லட்சம் பேர் வரை அப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். 12,000 வீடுகள் முற்றாக எரிந்திருக்கின்றன. 16,000 வீடுகள் பகுதியளவில் எரிந்திருக்கின்றன. மிக முக்கியமான விடுதிகள், வனக்கரை அதாவது காட்டுப்பக்கம் அமைந்திருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள், ரெசார்ட்ஸ், முக்கியமான ஆடம்பர விடுதிகள் பலவும் எரிந்து சாம்பலாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 144 தடை உத்தரவை போல இரவு நேர ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு விலை காட்டுத்தீயில் அந்த பகுதிகளில் சென்று யாரும் சிக்கிவிடாமல் இருப்பதற்கு இருக்க, மறுபுறத்தில் காட்டுத்தீ ஏற்பட்ட பகுதிகளில் திருட்டு மற்றும் வன்முறை சம்பவங்கள், அங்கு எரிந்த இடங்களில் கொள்ளையடிக்கக்கூடிய விடயங்களும் அதிகரித்திருப்பதால் அவற்றை தடுக்கும் நோக்கமாகவும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக வேகமான காற்று வீசி வருவதால் இந்த காட்டுத்தீ அணைப்பதில் மிகப்பெரிய சிக்கலும் இது மேலும் பரவுவதற்குரிய வாய்ப்புகளும் இருப்பதாக அமெரிக்காவின் உடைய தீயணைப்புத்துறை தெரிவித்திருப்பது அமெரிக்கர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் மிகப்பெரிய சிக்கலையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான முக்கியமான உலகின் விடயங்களாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.